ஹலோ சினிபிலிஸ் அண்ட் காமிகான்ஸ், இதாங்க உங்கள் விக்னேஷ்டா கிரானிக்கலர். முதல்ல எல்லாருக்கும் இனிய விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக விசி மூவி சஜஷன்ஸ் போடுறதுனால இன்றைக்கி இதில் ஒன்றுத்துக்கு 3 ஹாலிவுட் படத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ரிவ்யூ கிடையாதுங்க, ஜஸ்ட் அன் இன்ட்ரோ. உங்களோட அதிர்ஷ்டம் என்னென்னா 3மே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குன்றது தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3மே வெவ்வேறு கதை வடிவங்களாலையும் சிறந்த திரைப்படமாக்கத்தாலையும் உங்களை அதிசயிக்க வைக்கும். இதில் 3 படத்தை பற்றி மேக்ஸிமம் நிறையா சைட்டில் சொல்லாததுனால தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இன்னும் புது புது படம் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விக்னேஷ்டா கிரானிக்கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நான் என்னென்ன விஷயத்தில் வீடியோஸ் பேசணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சஜஷன்ஸ்குள்ளே போகலாம். 2001 ஆண்டோனியோ ஃபுகுவாவோட டைரக்ஷனில், டென்சில் வாஷிங்டன், ஈத்தன் ஹாக்கோட நடிப்பில், டேவிட் ஐயரோட ஸ்கிரிப்டில் உருவான படம் தான் ட்ரைனிங் டே. இது எப்படிப்பட்ட கதைனா, புதுசாக லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வர ஒரு ஜூனியர் ஆஃபீஸரான ஈத்தன் ஹாக்கு அவரோட ட்ரைனிங் டேவை கொடுக்குற சீனியர் கரப்ட் ஆஃபீஸரான டென்சில் வாஷிங்டன் பற்றின கதை தான் இது. முழுக்க ஒரு அட்வென்ச்சர் கதை தான். இதுக்காக ஃபேண்டஸியாக சில விஷயங்கள் எடுக்காமல் ரியாலிட்டியாக ஒரு கரப்டான போலீஸ்கிட்ட ஒரு நேர்மையான போலீஸ் மாற்றினா அவன் என்ன மாதிரி கஷ்டங்களை சந்திப்பான், அதனால் அவன் உயிருக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அதுலேருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஓட்டைகளை எப்படி எல்லாரும் உபயோகித்து அவங்க தங்களோட தேவைகளை தீர்க்குறாங்க, மக்களை என்ன மாதிரியெல்லாம் அவங்க பாதிப்படைய செய்கிறாங்கன்ட்டு நிறைய விஷயங்களை யதார்த்தத்துக்கு நிகராகவே சொன்ன ஒரு அற்புதமான படம். டைம் கிடச்சா பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் டப்பிங் அவைலபிளாகவே இருக்குது. சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். A lot of things on these streets, boy. Good things and bad things too. There's some profoundly evil people walking the streets freely right now. I'm the police. King Kong ain't got nothing on me. You never know. That's the point. It's gonna have to be a nice day, huh? It'll get darker. Guarantee you that. ஃப்ராங்க் டோப்பர் ஃபாட் அப்படின்றவரோட டைரக்ஷனில் ஸ்டீவன் கிங் எழுதின ஷஷாங்க் ரெடம்ஷன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தழுவி அதே பேரில் உருவாக்கப்பட்ட படம் தான் ஷஷாங்க் ரெடம்ஷன். ஒரு சில படம் நம்மளை என்டர்டெயின் பண்ணும், ஒரு சில படம் நம்மளை சாவடிக்கும், ஒரு சில படம் ஏன்டா இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்கன்னு யோசிக்க வைக்கும். ஆனால் ஒரு சில படம் தான் வாழ்க்கை மேலேயும் நம்மளோட சுற்றுப்பு மேலேயும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என்றைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கடந்து போக செய்யும். யாருமே இல்லாமல் தனி தீவில் ஷஷாங்க் ரெடம்ஷன்ற சிறைசாலையில் மாட்டிக்கிட்ட ஆண்டின்னு ஒரு பேங்கருக்கு ரெட்டுன்னு ஒரு அருமையான ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின சில விஷயங்கள், என்றைக்காச்சும் இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சுடுவேன் அப்படின்னு வைராகியத்தோட ஆண்டி எடுக்கிற சில ஸ்டெப்ஸ், அப்புறம் அவர் தப்பிச்சாரா இல்லையானுன்ற ஒரு கொஸ்டின் மார்க், இதெல்லாம் அட்வென்ச்சர் படத்துக்குரிய ஒரு தன்மைகள் இருந்தாலும் மனிதத்தையும் அந்த மனிதனோட உணர்வுகளையும் நம்பிக்கை தான் வாழ்க்கையின் ஒளின்ற தத்துவத்தையும் எவ்வளோ யதார்த்தத்துக்கு நிகராக சொல்ல முடியுமோ அப்படி சொல்கிறாங்க. வந்த புதுசில் இந்த படம் கிரிட்டிக்காக அவ்வளோ ப்ரைஸ் ஆகலை, கமர்ஷியலாக அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் ஒரு படம்ன்றது, முக்கியமாக ஒரு நல்ல படைப்புன்றது காலந்தாழ்த்தி கூட எல்லோரும் புரிஞ்சிக்குவாங்க அப்படின்றதுக்கு ஒரு அழகான உதாரணம்னா அது ஷஷாங்க் ரெடம்ஷன் தான். டைம் கிடச்சா இந்த படத்தை பாருங்கள். இது உங்களை என்ஜாய் பண்ண வைக்காது, மாறாக யோசிக்க வைக்கும், ஒரு புதிய நம்பிக்கை வெளிச்சத்தையும் கொடுக்கும். இதுவும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Get busy dying. Get busy living. Or get busy dying. That's damn right. புதிர்களுக்கும் மர்மங்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு புதிர்வேட்டக்காரனாகவே அறியப்படுற டைரக்டர் டேவிட் ஃபின்ச்சரோட டைரக்ஷனில் 7ன்ற படம் வந்திருக்கு. 7 கொடிய பாவங்களை செய்யக்கூடிய 7 பேரை தேடி கண்டுபிடிச்சி கொள்கிற ஒரு சைக்கோ கொலைகாரனோட கதை தான் இந்த 7. இந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்க
பிராட் பிட்டும் அவரோட சீனியர் ஆஃபீஸரான மோர்கன் ஃப்ரீமேனும் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, கடைசியில் அந்த சைக்கோ கலகாரனை பிடிச்சாங்களா இல்லை தப்பிக்க விட்டாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் 7. நம்மளோட மூளைக்கு பெரிய அளவில் வேலை கொடுக்கலனாலும் அடுத்தடுத்த ஆச்சரியத்தால் நம்மளை அசரடிச்சிருப்பார் டேவிட் ஃபின்ச்சர். டைம் கிடச்சா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க விரும்பலை, ஏன்னா அது உங்களோட படம் பார்க்குற சுவாரஸ்யத்தை கெடுத்துடும். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். Let's finish it. Brad Pitt, Morgan Freeman, Gwyneth Paltrow. Have you ever seen anything like this? No. 7.